அப்ப அந்த ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு உஹது மலை அளவு ஒரு நன்மையை அடைந்து கொள்ளக்கூடிய விஷயத்தையும் பல ஆண்கள், குறிப்பாக சொல்லப்போனா ஆண்கள் தடுக்கின்றார்கள். ஜமாத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தடுக்கின்றார்கள் பெண்களை. ஒண்ணு அந்த தன்னுடைய உறவினருக்காக பிரார்த்தனை செய்வது, அதையும் தடுக்கின்றார்கள். அந்த ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு ஒரு கிராத்து நன்மை அடைந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை தடுக்கின்றார்கள். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி தந்த, ஏன் அவர்களே தொழுகை நடத்திய ஒரு விஷயம் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்ப இந்த செய்தி எதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றால், ஹாக்கிம்ல வந்து 1350 என்ற எண்ணில் தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்ப இந்த நபிமொழி நான் சொல்றேன்னா நீங்க நம்பர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. குறிப்பாக பெண்கள். அதே மாதிரி ஆண்களும் இந்த நபிமொழியை குறிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, பல பகுதிகளில் உங்களோட மனைவியோ, உங்கள் சகோதரிகளோ, உங்க தாயவோ ஜனாசா தொழுகை தொழக்கூடாது பெண்கள் எல்லாம் தடுக்கும் பொழுது, அப்ப இந்த செய்தி நீங்க எடுத்து காட்டுங்க. அல்லாஹ்வுடைய தூதரே தொழுதிருக்கிறாங்க. அதற்கு பின்பாக உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களும் தொழுகையில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி தந்த விஷயத்தை நீங்கள் எவ்வாறு தடுக்க முடியும்?